வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குழந்தைங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, இந்த லட்டுவில் 2 கொடுத்தா போதும். அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இந்த லட்டுவில் அடங்கி இருக்குதுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம். லட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது பெரியவங்கள்லாம் கூட சாப்பிட்லாம். முதுகு வலி பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனைலாம் வரவே வராது. அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மெதுவாக வறுக்கணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம கலந்து விடும் பொழுது அந்த மாவுலேருந்து அந்த வறுத்த ஸ்மெல்லு வரும். அந்தளவுக்கு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த மாவை ஆற வச்சிடலாம். ஆற வச்ச மாவை இதே போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் உருகி வரட்டும். இதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்குவோம். இதை லைட்டாக கிளறி விட்டுக்குருவோம். அது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இதில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு இன்னுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த கேழ்வரகு மாவில் இதை கொட்டிடலாங்க. இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 டேட்ஸ் விதைகளெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்குருவோம். 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட பனை வெல்லம் இருந்துச்சுன்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் நல்லா அரைச்சாச்சுங்க. நம்ம நெய் நாட்டு சக்கரெலாம் போட்டிருக்கிறதுனால இந்த டேட்ஸோட ஈரப்பதம் எல்லாமே சேர்ந்து இது போல் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த பதம் வரலைன்னா எக்ஸ்ட்ரா 2-3 டேட்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த லட்டு எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சுருக்கலாங்க, கெட்டே போகாது. இதே போல் லட்டு பிடிச்சி ஈரப்படாத ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.